வணக்கம். மலைச்சாரல் சேனலில் இருந்து சிறுகதை காதலுக்கு மரியாதை. வாங்க பார்க்கலாம். தன்னுடைய மாருதி சென் காரை நிறுத்திவிட்டு வீட்டிற்குள் நுழைந்த உமா, அப்பா சேசனும் அம்மா கமலாவும் கடுமையான முகத்துடன் அவளை பார்ப்பதை உணர்ந்தாள். அந்த குரோதமான பார்வையை சிறிதும் சட்டை செய்யாமல் ஹாலை கடந்து மாடிப்படிகளில் ஏற முற்பட்ட போது அம்மா கமலாவின் உரத்த குரல் அவளை தடுத்து நிறுத்தியது. உமா, நில்லு! ஒரு வினாடி தயங்கினாலும் பின் லட்சியம் செய்யாமல் தொடர்ந்து படிகளில் ஏறலானாள். என்னடி, நில்லுனா நிற்க மாட்டேங்கிற நீ? உமா அலுப்புடன் நின்று அங்கிருந்தே அம்மாவை பார்த்து என்ன என்றாள். நீ உன் முடிவை மாற்றிக்க போறியா இல்லையா? எந்த முடிவை கேட்குறீங்க? கோவிலில் கல்யாணமா இல்லை ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணமா என்கிறதையா என்றாள் நக்கலாக. கமலாவின் முகம் சிவந்தது. சி, இப்படி பேச வெட்கமா இல்லை? பெத்தவங்க நாங்கள் குத்துக்கல் மாதிரி இருக்கிறோமே, உனக்கு ஏற்ற மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் செய்து வைக்க எங்களுக்கு தெரியாதா? ஏதோ ஊர் பேர் தெரியாத உதவாக்கரிய நீயாக தேடிக்கொண்டு என்ன சொன்னாலும் கேட்காம அதனைத்தான் கட்டுவேன்னு ஆடம்பிடிக்கிற என்று கூச்சல் போட்டாள். அம்மா கத்தியதை சட்டை செய்யாமல் நின்ற இடத்திலிருந்தே பேசினாள். அப்போ நீங்கள் தேடி பிடிச்சு கொண்டு வர்ற ஊர் பேர் தெரியாத உதவாக்கரையத்தான் கல்யாணம் பண்ணிக்கணுமாம்? உமா, இப்படியெல்லாம் பேச உனக்கு யார் தைரியம் கொடுத்தது? அந்த அயோக்கிய பயலா என்றார் கோபத்துடன் அப்பா சேசன். புன்னகை செய்தாள் உமா. என்னப்பா, இந்த 25 வயது வரைக்கும் நீங்கள் எனக்கு தைரியம் கொடுத்து வளர்த்துட்டு இப்போது இப்படி கேள்வி கேட்குறீங்க? அந்த ரிஷியை எனக்கு 3 வருஷமாக தானே தெரியும். அவன் எப்படி எனக்கு புதுசாக தைரியம் கொடுத்துருப்பான் என்றாள். எதற்கெடுத்தாலும் எதிர்த்து பேச தெரியுது, ஆனால் எது நல்லது கெட்டதுன்னு பிரித்து பார்க்க தெரியலையே உனக்கு என்றார் சேசன். மாடியிலிருந்து இறங்கி வந்து அவர்களுக்கு முன் நேராக நின்றாள் உமா. இதோ பாருங்கப்பா, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் அந்த ரிஷியைத்தான் கல்யாணம் செய்துக்க போகிறேன். அவன்கிட்ட என்ன குறைன்னு எனக்கு தெரியல. அவன் நம்ம அளவு பணக்காரன் இல்லை, நம்ம ஜாதி இல்லை என்கிறத தவிர வேற குத்தமும் உங்களால் கண்டுபிடிக்க முடியலை. அவங்க வீட்டில் எங்கள் காதலுக்கு எதிர்ப்பு இல்லை. நானும் உங்ககிட்ட என் காதலை பற்றி சொல்லி திசையை கூட்டி வந்து பேச வச்சு எல்லாத்தையும் சொல்லியும் கூட நீங்கள் திரும்ப திரும்ப ஒரே புள்ளியில் நிற்கிறீங்க. உங்கள் சம்மதமும் வேணுங்கிறது தான் என் ஆசை. அதே சமயம் நீங்கள் வலுவான காரணம் எதுவும் இல்லாமல் சில்லியாக இந்த கல்யாணத்தை தடுத்து உங்கள் இஷ்டத்துக்குத்தான் நடக்கணும்னு நினச்சிங்கன்னா அது வீண். எங்கள் கல்யாணம் உங்கள் விருப்பமும் சம்மதமும் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நாங்கள் சொன்ன நாளில் நடக்கும், அவ்வளவுதான் என்று நிறுத்தி நிதானமாக சொல்லிவிட்டு திரும்ப மாடி ஏற துவங்கினாள் உமா. உமா, நீ எங்களை கஷ்டப்படுத்திட்டு சந்தோஷமாக கல்யாணம் செய்துக்க முடியாது. எங்கள் பொணத்து மேலே தான் நீ தாலி கட்டணும், ஞாபகம் வச்சுக்கோ என்று கத்தினாள் கமலா. ஐயோ அம்மா, நிறுத்து! இந்த டைலாக்கை எத்தனையோ சினிமாவில் கேட்டாச்சு, புதுசாக ஏதாவது பேசுமா என்று அலட்சியமாக கூறிவிட்டு தன் அறைக்குள் சென்று விட்டாள் உமா. ஆனால் மறுநாள் அவளுக்கு ஓர் அதிர்ச்சி காத்திருந்தது. மறுநாள் காலை தூங்கி எழுந்து மாடியிலிருந்து கீழே இறங்கி வந்தபோது அவள் பெற்றோர் வழக்கம் போல் ஹாலில் இல்லை. ஹாலை ஒட்டியிருந்த அவர்களின் படுக்கையறை கதவு லேசாக திறந்திருந்தது. நாளிதழ் எடுக்கப்படாமல் வாசல் கதவு இடுக்கு வழியே உள்ளே வந்து கிடந்தது. சற்றே துணுக்குற்றவளாக தன் பெற்றோரின் அறைக்கு அருகே சென்று லேசாக திறந்திருந்த கதவை முழுசாக திறந்தாள். அங்கே அவள் கண்ட காட்சி அவளை திடுக்கிட செய்தது. சேசனும் கமலாவும் இன்னும் தூக்கத்திலிருந்து எழுந்திருக்காதவர்களாக இருந்தனர். வேகமாக அருகே சென்று அம்மா அம்மா என்று தலையை உலுக்கினாள். பதில் இல்லை. பதட்டம் அடைந்தவளாக தந்தையிடம் சென்று அப்பா அப்பா என்று அசைத்தாள். அங்கும் பதிவில்லை. அடி வயிறு சில்லிட்டவளாக சுற்றுமுற்றும் பார்த்தாள்.
அங்கே மேஜை மீது ஒரு பேப்பரும் அதன் மேல் ஒரு பாட்டிலும் வைக்கப்பட்டிருந்தது. ஓ மை காட் என்று கத்தியவாறு அந்த பாட்டிலை எடுத்து பார்த்தாள். அது அவள் தந்தைக்கு இரத்த அழுத்தத்திற்காக கொடுக்கப்பட்டிருந்த தூக்க மாத்திரை. பாட்டில் காலியாக இருந்தது. வேகமாக அந்த காகிதத்தை எடுத்தாள். எங்கள் விருப்பத்திற்கு மாறாக நடக்கும் என் மகளுடன் வாழ இனி எங்களுக்கு விருப்பமில்லை. எங்கள் சாவுக்கு நாங்களே காரணம். இப்படிக்கு சேஷன், கமலா. ஐயோ மை காட் என்று அலறிய உமா உடனே ஓடி சென்று தந்தையின் மொபைலை எடுத்து அவர்களின் குடும்ப டாக்டர் பாஸ்கருக்கு போன் செய்தாள். எதிர் திசையில் போனை எடுக்க சற்று நேரம் ஆனபோது உமாவின் மனம் பதைத்தது. கடைசியில் போனை எடுத்த டாக்டர் பாஸ்கர், ஹலோ குட் மார்னிங் சேஷன் என்று முடிப்பதற்குள், டாக்டர் அங்கிள், அப்பாவும் அம்மாவும் தூக்க மாத்திரை சாப்பிட்டாங்க போல, உடனே வாங்க என்றால் அழும் குரலில். ஐயோ என்ன உமா சொல்ற என்றவர் உடனே ஆம்புலன்ஸ் அனுப்புகிறேன் என்று கூறி போனை துண்டித்தார். பதபதைக்கும் மனத்துடன் உமா தந்தையின் மூக்கருகே விரலை வைத்து பார்த்தாள். மூச்சு வருவது போலவும் இல்லாமலும் இருப்பது போலவும் தோன்றியது. கமலாவின் நிலையும் அப்படியே. தந்தையின் மொபைலுடன் குறுக்கும் நெருக்கமாக பதற்றத்துடன் நடந்து கொண்டிருக்கும் போதே ஆம்புலன்ஸ் வரும் ஒலி பலமாக கேட்டது. ஓடி சென்று கதவை திறக்கவும் ஆம்புலன்ஸிலிருந்து இறங்கி வந்த 4 ஆட்கள் சேஷனையும் கமலாவையும் தூக்கி ஆம்புலன்ஸில் ஏற்றினார். உமாவும் ஏறியவுடன் ஆம்புலன்ஸ் மருத்துவமனையின் எமர்ஜென்சி வார்டை நோக்கி பறந்தது. நல்ல வேளை, நீ சரியான நேரத்தில் தான் பார்த்திருக்க. கம்ப்ளீட் ஸ்டமக் வாஷ் செய்தாச்சு. 2 பேரும் ஆபத்தான நிலையை தாண்டிட்டாங்க. எக்ஸ்ட்ரா தூக்க மாத்திரை தான் என்றார் டாக்டர். டாக்டர் சொன்னதை கேட்டு கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்து கொண்ட உமா, இப்போ நான் அவங்கள பார்க்கலாமா என்று கேட்டாள். ஓ என்று சொன்ன டாக்டர் அப்போதுதான் உமாவுக்கு சற்று தள்ளி நின்றிருந்த இளைஞனை கவனித்தார். அந்த இளைஞன் டாக்டர் அருகில் வந்து, டாக்டர், ஐ ஆம் ரிஷி, உமாவின் பாய் ஃப்ரெண்ட் என்றான். டாக்டர் பாஸ்கர் அவனை உற்று பார்த்தவர், இந்த பிரச்சனைக்கு காரணமே நீதான் போலிருக்கிறதே என்றார். பாஸ்கர் குடும்ப டாக்டர் மற்றும் நண்பர் என்பதால் சேஷன் பிரச்சனையை முன்னமே பாஸ்கருக்கு தெரிவித்திருந்தார். உமா ரிஷியை பற்றி டாக்டரிடம் கூறிவிட்டு அம்மா அப்பாவை பார்க்க ஐசியூவில் நுழைந்தாள். டாக்டர் ரிஷியிடம், உன் முகம் தெரிந்த முகமாக இருக்கிறதே என்றார். அம்மா இங்கே தான் நர்ஸாக இருக்காங்க, தேவகின்னு பேரு என்றான். ஓ, நீ தேவகி பையனா? ஐடியில் வேலை செய்கிறதா சொன்னது? அது நான் தான் சார். பாஸ்கர் ஒரு வினாடி யோசித்தவர் பின் ஏதோ நினைத்து கொண்டவர் போல, என்னோடு உள்ளே வா என்று தன் அறைக்கு உள்ளே அழைத்து சென்றார். ஐசியூவில் கண்விழித்து படுத்திருந்த சேஷனும் கமலாவும் உமா கண்களில் கண்ணீருடன் உள்ளே போனதும் குரோதமாக பார்த்தார். எதற்காக எங்களை காப்பாற்றினேன்? உன் முகத்தை பார்க்கவே எங்களுக்கு வெறுப்பாக இருக்கிறது என்றாள் கமலா. உமா என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் திகைத்து நின்றாள். பின், சரிம்மா, நான் ரிஷியை கல்யாணம் செய்திக்கல, நீங்கள் உசுரோடு இருந்தால் போதும் என்றாள். கமலாவும் சேஷனும் பரிமாறிக்கொண்ட பார்வையில் வெற்றி தெரிந்தது. இந்நிகழ்ச்சி நடந்த 10வது நாள் மதிய நேரம். சேஷன் கமலா தம்பதியினர் பக்கோடா தின்று காப்பியை பறிக்கொண்டிருந்த போது அழைப்பி மணி ஒலித்தது. கதவை திறந்த சேஷனிடம் கூரியர் பையன் ஒரு கவரை கொடுத்து கையெழுத்து வாங்கி சென்றான். முகத்தில் வினாக்குறியுடன் உள்ளே வந்து கவரை பிரித்து அதில் இருந்த கடிதத்தை எடுக்கையில் ஒரு போட்டா நழுவி விழுந்தது. கமலா அதை குனிந்து எடுத்தாள். அதில் மணக்கோலத்தில் ரிஷியும் உமாவும். அவர்கள் அருகில் புன்னகையுடன் டாக்டர் பாஸ்கர் நின்றிருந்தார். அடிப்பாவி என்று உரத்த குரலில் கூவிய கமலா, என்னங்க இது அக்கிரமம், அந்த கடிதாசியில் என்ன எழுதியிருக்குன்னு சீக்கிரம் படிங்க என்று கத்தினாள். அன்பே இல்லாத அப்பா அம்மாவுக்கு நீங்கள் பாஸ்கர் டாக்டரிடம் ஐடியா கேட்டு சும்மா எக்ஸ்ட்ராவாக ஒரு தூக்க மாத்திரை சாப்பிட்டு என்னை பயமுறுத்தியதை நீங்கள் மருத்துவமனையில் இருந்தபோது நானே ஊகித்து விட்டேன்.
ஏனெனில் நான் டாக்டருக்கு போன் செய்தபோது உங்கள் மொபைலில் நீங்கள் முதல் நாள் இரவு கடைசியாக டாக்டர் பாஸ்கரிடம் பேசியிருப்பது தெரிய வந்தது. அப்போதே எனக்கு இதில் ஏதோ சூது இருப்பதாக தோன்றியது. உங்களுக்கு நினைவு திரும்பிய பின் பாஸ்கர் அங்கிளை பார்த்து உண்மையை தெரிந்து கொள்ள சென்ற எனக்கு வேறொரு அதிர்ச்சி காத்திருந்தது. ரிஷியின் அம்மா தேவகி பாஸ்கர் அங்கிள் ஆஸ்பத்திரியில் பல வருடங்களாக நர்ஸாக வேலை செய்பவர். அதனால் சும்மா ஒரு எக்ஸ்ட்ரா மாத்திரை போட்டுக்கொண்டு உயிர் ஊசலாடுவது போல் நடிப்பது குறித்து நீங்கள் டாக்டரிடம் ஐடியா கேட்ட விஷயத்தை என்னிடம் ரிஷியிடமும் சொல்லிவிட்டார். உங்கள் பிடிவாதம் சரியல்ல. நீங்கள் ரிஷியை நிராகரிப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை என்பதை உணர்ந்த டாக்டரும் இந்த தற்கொலை நாடகத்திற்கு உடந்தையாக இருந்ததற்கு பிராயசித்தமாக எங்கள் கல்யாணத்தை அவரே நடத்தி வைத்து விட்டார். நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் என்பது எல்லோருக்கும் தெரியும். நீங்கள் எங்கள் காதலுக்கு மரியாதை தர கற்றுக் கொடுக்க வேண்டும். உங்கள் பிடிவாதமும் வரட்டு கௌரவமும் உங்கள் மகளின் ஆசையை விடவும் உங்களுக்கு உயர்வாக இருந்தது. அதற்காக என்னை கேவலமான முறையில் பயமுறுத்தவும் துணிந்திருக்கிறீர்கள். இப்போவும் எங்களுக்கு உங்கள் மீது கோபமில்லை, வருத்தம்தான். உங்கள் மனம் மாறும் நாளில் எங்கள் வீட்டின் கதவுகள் என்றும் உங்களுக்காக திறந்திருக்கும். உங்கள் மகள் உமா. கடிதத்தை படித்து முடித்த இருவரும் பேச்சற்று சிலையாக நின்றனர். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கமெண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.